name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். கீழே இருக்க மிடி கீபோர்டை ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்து வாசிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. ஆமென் ஆமென். என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி. ஆமென் ஆமென். யார் அந்த சிலர்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருக்கிறீங்களா? துன்பப்படுகிற சிலர் யாராக இருக்கிறீங்களா? ஆமென். உண்மையாவா? யாருமே துன்பப்படலையா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் காட். ஆமென். பிசாசு என்ன பண்றானா? சிலரை துன்பப்படுத்துறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஹல்லேலூயா. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை another martyrdom, இரத்த சாட்சி, யோவான் சாணகர், இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான். I was surprised. Another one gone like that. ஏரோது ராஜா என்ன பண்ணினானா? கொலை செய்தான். Now that doesn't sound exciting, இல்ல? ரொம்ப ஆசீர்வாதமா வாக்குத்தத்தமா இல்ல? அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு. பா, நீ துன்பப்படுறது சிலருக்கு எப்படி இருக்குது? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான், உங்களையும் பிடிக்க தொடர்கிறான். ஆமென். உங்களையும் பிடிக்க. அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்பலின் வசமாக ஒப்பு வைத்தான். ஒவ்வொரு பக்கமும் 4 போர் சேவகர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 4 பிளஸ் இன்டு 4 எத்தனை பேர் இருக்கிறாங்க சுத்தி? அவனை 16 பேர் அவனை காட்ஸ் சோல்ஜர்ஸ் அவனை காட் பண்றாங்க. நீங்க தப்பிச்சு கூட கூடாதுன்ட்டு உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறான்? நிறைய பேர் இருக்கிறான் உங்களை லாக் பண்றதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவனை வெளியே கொண்டு வரலாம். அதாவது பஸ்கா பண்டிகை அப்போ யூதரை பிரியப்படுத்தணும், யூதர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பேதுருவை பொது வெளியில வச்சு வெட்டணும்னு சொல்லி ஏரோது திட்டமிட்டு இருக்கிறான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஜீசஸ். பேதுரு இதுல இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு. விசுவாசிகள் சிறைச்சாலைக்கு வெளியில இருக்கிறாங்க. அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களா? நமக்காக ஜெபிக்கிறவங்களுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாராவது நமக்காக ஜெபம் பண்ணா நம்ம இருக்க மாட்டோம். ஆமென். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஜெபிக்கிற சபைக்காக, ஜெபிக்கிற தாய்மாருக்காக, ஜெபிக்கிற தகப்பன்களுக்காக, ஜெபிக்கிற விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பிளானிங் பாருங்க, இவனை எப்போ போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு பிசாசு பிளான் பண்ணுது. நல்லா பிளான் பண்ணுது. பிசாசு நல்லா பிளான் பண்ணுவான். நல்லா கவனிங்க. The devil is a wonderful strategist. He is a political strategist. ஏரோது அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் தாழ்ப்புணர்ச்சியை இருதயத்தில் கொண்டவனா ஏரோது இஸ்ரவேலர்களை, யூதர்களை அல்லது பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேதுருவை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதுவும் எப்போ கொலை செய்யணும்னு பார்க்கறான். டைமிங் பாருங்களேன். நல்ல பண்டிகையின் நேரத்தில் கரெக்டா போட்டன சென்டிமெண்டலா என்ன பண்ணுவாங்க இஸ்ரவேல் ஜனங்களா, ஓயோயோப்பா ரொம்ப சந்தோஷம். சரியான நேரத்தில் என்ன பண்ணணும், அவனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை அடைவதற்கு பேதுருவை கொலை செய்ய பார்க்கிறான். பேதுருக்கும் இவனுக்கும் எந்த பகையும் கிடையாது. நல்லா கவனிங்க. கொலை பண்ற போறவனுக்கும் கொலை செய்யப்பட போகிறவனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நேர்முகத்தில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இவன் அரசியல்ல கொஞ்சம் முன்னாடி வரணும், ஜனங்கிடத்துல நிறைய ஓட்டு வாங்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இஸ்ரவேலர்கள் நடுவில், கிறிஸ்தவர்கள் நடுவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பேதுருவை என்ன பண்ணிட்டான், சூஸ் பண்ணிட்டான். பேதுருக்கும் ஏராதுக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான பகைமை கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாம நடுவில் போய் மாட்டிக்குவோம். கிராஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க மிலிட்டரியில. என்னது கிராஸ் ஃபயர்? ரெண்டு பேரும் சுட்டு இருக்கும்போது தெரியாம போய் நடுவில் நிக்கிறோம் பாருங்க, டமால நம்மள சுட்டுருவோம். நிறைய பேர் கிராஸ் ஃபயர்ல இருக்கீங்க இன்னைக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எதுக்கு அதுக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆனா உண்மைதான், யாரோ மேல கோபமா இருக்கிறான். ஆனா யார சுடுறான்? நம்மள சுட்டுட்டு கிடக்கான். பேதுரு இரண்டு சங்கிலிகளாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இதுதாங்க என்ன ரொம்ப என் இருதயத்தை உடைக்குதுங்க. பேதுரு குழந்தை போல தூங்கிட்டு இருந்தானாங்க. காலையில பேதுருவை போட போறாங்க, நடு வீதியில வச்சு வெட்ட போறாங்க. யார? ஏற்கனவே யார போட்டாங்க ஒருத்தர. டீம்ல ஒருத்தர் ஏற்கனவே காலி. அடுத்தது யாரு காலியாக போறா? பேதுரு காலியாக போறாரு காலையில. ஆனா பேதுரு குழந்தை போல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களின் நடுவே நித்திரையாய் நல்லா கொரட்ட விட்டு தூங்குறாங்க பேதுரு. அதனால்தான் என்னவோ தெரியல, பேதுருன்னு பேர் வைக்கிறவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்கடா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பதான் புரியுது எனக்கு இந்த வசனம் ஆச்சர் தான் வெளிப்படுறது. பேதுரு நல்லா தூங்குவார். ஆமே, எந்த பிரச்சனை அவர் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல பாருங்க. பிரச்சனை ராமே சொல்லுங்களேன். ஓ ஆண்டவரே, எனக்கு பேதுருவின் அபிஷேகத்தை தாங்கப்பா. ஓ என் பேரை மாத்தி வைங்க ஆண்டவரே. பிரச்சனை நடுவில் எனக்கு என்ன வரணும்? ஐயோ தூக்க வர மாட்டேந்தப்பா. ஆனா பேதுரு பேபி போல சத்ருவின் நடுவிலே சமாதானத்தோட விசுவாசத்தின் பரீட்சையிலே அவன் வெற்றி உள்ளவனாய் தன்னை திகழ பண்ணுகிறான். சத்ருவின் நடுவிலே காலை மரணத்தினுடைய அபாயத்திலே பேதுரு சமாதானத்திலே நித்திரையாயிருக்கிறார். வெளியில போராட்டம், உள்ள சமாதானம். வெளியில புயற்காற்று, உள்ள சமாதானம். ஆமென். ஹalleluya. Oh glory to God. Peace like a river. நதி போல ஒரு சமாதானம் அவன் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறதுங்க. வெளியில மரண பயம், வெளியில ஒரு நிச்சயமான மரணம் அவனை சுத்தி கண்ணு தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறான். அவனை சுத்தி எல்லாம். ஆனா அவன் நடுவில் நல்லா நித்திரை பண்ணுகிறாங்க. ஏரோது எப்படியாவது பேதுரு எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா பேதுரு பத்தி ஏரோதுக்கு நல்லா தெரியும். இவன் நிழல் பட்டே பல பேர் சுகமானாங்கன்னு ஏரோது கேள்விப்பட்டிருப்பான்.
இவன் எஸ்கேப் ஆயிடுவானான்னு பேதுருக்கு நல்லா தெரியும். ஏரோதுக்கு நல்லா தெரியும் பேதுரு எஸ்கேப் ஆக கூடியவன். அதனாலதான் அவ்வளோ காட்ஸ் சுத்தி போர் சேவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், பட்டயம் மேஞ்சினவன் எல்லாம் நிக்க வச்சிருக்கிறான். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததே. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு. என்ன தூக்கம், என்ன தூக்கம். தட்ட வேண்டியதா இருக்குங்க. தூதன் வந்து சிலர்லாம் லைட்டு, ஒரு சின்ன லைட்டு போட்டா கூட தூக்கம் வராது, ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லா லைட்டையும். அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா? லைட்டு போட்டாலே பிடிக்காது. லைட் யாரும் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆயிடும். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை என்ன பண்ணானா? ராமே சொல்லுங்களேன், எழுப்பினான். ஓ, அவ்வளவு தூக்கங்க. டீப் ஸ்லீப். ஆமென். சவுண்ட் ஸ்லீப். தட்டி எழுப்புறாங்க. Oh, glory to God, glory to God, glory to God. Hallelujah. தூதன் அவனை நோக்கி, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திருந்து அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து, ஆமென் சொல்லுங்களேன். என்ன வந்துச்சு கையில? இந்த சங்கிலி என்ன பண்ணிச்சு? கைகளிலிருந்து. சும்மா தான் தட்டி எழுப்புறான். எழும்பும் போதே சங்கிலியிலிருந்து விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விழப்போது, உங்களுக்கே தெரியாது, விழுந்துடும் உங்களை விட்டு. ஆமென். சில கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தாலே. Something is getting ready to fall off of you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டி வைத்திருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க பண்ணுகிறார். உனக்கே தெரியாது, நீ தூங்கும் போதே கர்த்தர் உன்னை கட்டவிழ்த்து விடுவார். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தையும் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அழகான வார்த்தை இல்ல? மெய்யென்று அறியாமல். சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு தெரியல. God is already doing something in your life. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை ஏற்கனவே செய்ய ஆரம்பித்து விட்டார், ஆனால் அது மெய் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாங்க. பயம், இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயம். அவர்கள் 10ஆம் வசனம், முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவு அண்டையிலே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Automatically the doors open. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தானாய் கதவு திறந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். தானாய் கதவு திறந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு ஏதாவது பண்ண வேண்டியதா இருந்துச்சா? ஒண்ணுமே பண்ணலங்க. ஆனா கதவு எப்படி திறக்குது? பேதுருவுக்கு தெளிவு வந்த போது பாருங்க. இப்பதாங்க தூக்கத்திலிருந்து அப்பா, இந்த நேரத்தில் சர்ச்சை முடிஞ்சவதான் பேதுரு எழுந்திருக்கிறாரு. ஆமென். பின்பு ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேர் வாங்கலான்னு யார் நினைச்சா? எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கொலை செய்து இவரு பெரிய ஆளாகணும்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை வச்சு செஞ்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு, நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை.
யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி. எதுக்கு என்ன விடுதலையாக்குறாரா? யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு, அநேகருடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அநேகருடைய எண்ணங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கும் பொழுது உண்மையினே நம்பவே முடியாது நம்மளால. ஆனா மெய்யாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஐயோ சபை ஜெபிக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உள்ள வரும் பொழுதே சபை என்ன பண்ணிட்டு இருந்ததா? ஜெபம் பண்ணிட்டு இருந்ததா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Thank you for a praying church, Calvary House of Prayer. Amen. Hallelujah. It's a praying church. ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜெபிக்கிற சில நண்பர்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பா எனக்காக ஜெபிக்கிற சில சிநேகிதர்கள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். பயந்துட்டு வந்து ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுருவை வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவ்வளவு சந்தோஷம். பேதுரை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. ஆனா என்ன பண்ணிட்டா? கதவை திறக்காம உள்ள ஓடிட்டா. பேதுரு நிற்கிறாரு, உள்ள வெளியில பேதுரு நிற்கிறார் என்றா போய் சீஷர்கள் இடத்துல. சில நேரத்துல ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட பிறகு கதவை திறக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? God hears our prayers. சில ஜெபங்களை ஆண்டவர் கேட்றாரு. ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்றாரு, ஆனா அதை செய்ய மாட்டோம். பேதுரு பாக்குறா. பேதுரு வந்து கதவு தட்டிட்டு நிக்கிறாரு. உள்ள விடுமா நிக்கிறாரு. ஆனா என்ன வரல அவளுக்கு? திறக்கணும்ன்ற எண்ணம் வரலையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God will walk you through it. பிரச்சனைகள் வழியாகவே கர்த்தர் உன்னை கொண்டு சென்று கதவுகளை தானாக திறந்து சங்கிலிகளை விழப்பண்ணி கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எது உன்னை கட்டி வச்சிருக்கிறன்னு நினைக்கிறியோ அதை ஆண்டவர் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா திறந்து விட போகிறார் இந்த நாளில். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் என்று சத்தமா, நல்ல சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நிறைய நேரத்தில் பிரச்சனையில இருக்கிற உணர்வு எனக்கு பிடிக்காது. the feeling இருக்கு பாருங்க. பிரச்சனையில இருக்கும்போது I don't want to go through that. அது எனக்கு பிடிக்காதுங்க. யாருக்கும் பிடிக்காதுங்க. அது ரொம்ப கடினமான உணர்வு இல்ல? பிரச்சனையில இருக்கும்போது அந்த உணர்வு இருக்கு பாருங்க. சிறு பிராயத்தில் பிரச்சனை வரும்போதே நிறைய பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த உணர்வுங்க. ஒவ்வொரு மாதமும் பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது வருகிறதான உணர்வு. சரீரத்தில் உபாதை வரும் பொழுது, சுகர் ஏறும் பொழுது, பிபி ஏறும் பொழுது, கிரியாட்டினின் லெவல் ஏறும் போது அந்த உணர்வு ரொம்ப சந்தோஷமா இருக்காதுங்க. ரொம்ப கடினமான உணர்வு. உடம்புல கட்டி வரும் பொழுது, கணவனும் மனைவியும் சரியா இசைந்து வாழ முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது நிறைய பேரை நம்ம குற்றம் சொல்லுவோம். சில நேரத்தில் பிசாசு தான் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். சில நேரத்தில் மற்றவர்கள் நம்மளுக்கு செய்து விட்டார்கள் என்று சொல்லிவிடுவோம். சில நேரங்களில் நம்மை நாம என்ன பண்ணிடுவோம்? குற்றம் சொல்லிடுவோம். ஆக ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவோம்? யாரையாவது ஒருத்தரை
சொல்லிட்டே தான் வருவோம். யாராவது செஞ்சிருப்பாங்களா? பேதுரு ஒண்ணுமே தப்பு பண்ணலங்க, ஆனா பிரச்சனையில் இருக்கிறான். பேதுரு ஒண்ணுமே தப்பு பண்ணலங்க, ஆனா எங்க இருக்கிறான்? பிரச்சனையில் இருக்கிறான். உலகத்தில் எப்பவுமே சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு தான் என்ன நடக்குது, கெட்டது சொல்றாங்களா இல்லையா? இல்ல, why always bad things happen to good people? இல்ல, பேதுரு எதுவுமே செய்யலைங்க. ஏரோது அவன் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பேதுரு என்ன பண்றான், யூஸ் பண்றான். எதுவுமே செய்யாம பேதுரு ஜெயில இருக்கிறான். நிறைய நேரங்களில் எதுவுமே செய்யாம அநேக பாடுகள் வழியா, சிறைச்சாலைகள் வழியா, கட்டுகள் வழியா கடந்து போகக்கூடியதான ஒரு நிலை இருக்கிறதுங்க. தனிய நேரத்தில் தனிமையிலே சில காரியங்களை அனுபவிக்க வேண்டியதான நிலை இருக்கிறதுங்க. அதாவது தனிமையா கல்யாணம் பண்ணாதவங்க சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் என்ன பண்றேன், கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னுவாங்க. இல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. கல்யாணம் ஆனவங்க கூட என்னதான் பண்ணுவாங்க, நிறைய பேர் கஷ்டத்தை தானாதான் தனிமையாதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கணவன் இருப்பாரு, ஒரே ரூம்ல ஒரே வீட்டில் இருந்தா எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு பிரச்சனைகளையும் உபத்திரவத்திலையும் சந்திக்கிறாங்கன்னு கிடையாதுங்க. நிறைய பேர் தனியா தாங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏரோது என்னும் அகிரிப்பா ராஜா அரசியலிலே தான் வெளியில வர வேண்டும் என்பதற்காக, அவன் பிரபலியமானவனாக மாற வேண்டும் என்பதற்காகவே பேதுருவை இங்கே பயன்படுத்துகிறான். சில நேரங்களில் எதற்காக பிரச்சனை நமக்கு வருதுன்னு நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சரியா அதற்கு மறு உத்தரவு கொடுக்க முடியாது. எதற்காக பிரச்சனை நமக்கு வருது, எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு நமக்கு சரியா அதுக்கு மூல காரணம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக சந்திக்க நமக்கு முடியாது. உதாரணத்துக்கு இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சம்பந்தமே இல்லாம சம்பந்தமா இல்லாத ஒருத்தன் என்ன பண்றான், போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறான். அவனுக்கு இவனுக்கு நேரடியாக எதுவுமே கிடையாது. ஆனா என்ன தெரியுமாங்க, இவன் அவனை குறித்து அந்த செய்தியை இவனுடைய யூடியூப் சேனல்ல போட்டா இவனுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா, காசு கிடைக்குது. அதனால என்ன பண்றான், வரவங்களுடைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து யூடியூப்ல போட்டு நம்ம உட்காந்து பாக்குறோம். பாத்தீங்களா, நீங்க பார்க்க போட்டவனுக்கு என்ன வந்துருது, காசு வந்துருது. ஆனா அவனுக்கு இவனுக்கு நேரடியா எந்த பகையும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது, எந்த கசப்பும் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், நிறைய நேரத்தில் உங்களை பயன்படுத்திடுறான் தான் முன்னேறதற்காக. பேதுருவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்ததுங்க கிறிஸ்துவ யூதர்களின் நடுவிலே. அதனால ஏரோது அவன் என்ன பண்றான், அதாவது கொஞ்சம் பிசாசுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கு தெரியும், அழைப்பு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க கொஞ்சம் செல்வாக்குள்ளவர்களாக நீங்க மாற ஆரம்பிக்கும் போதே பிசாசு உங்க மேல என்ன பண்ணிடுவான், போராட்டங்களை கொண்டு வந்து விடுகிறான். நமக்கு புரியல சில நேரத்தில், ஏன் நமக்கு பிரச்சனை வருது நம்ம குடும்பத்தில், ஏன் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு நமக்கு புரியல. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும், ஏன்னா உனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு பாத்தீங்களா. அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு மக்கள் நடுவில் உங்களுக்கு ஏறுகிறதோ அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்க சும்மா கடந்தீங்க, உங்களை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு சின்ன நகை வாங்குங்களேன், எல்லாருக்கும் பிரச்சனை தான். நீங்க ஒரு சின்ன வண்டி வாங்குங்களேன், எல்லாருக்கும் பிரச்சனை தான். இல்ல அப்படிதானே இருந்தா எங்க காதல ஒரு பத்தியா இல்ல, தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறான். உன் காதல கமல் இருக்கிறதுக்கும் அவன் வயிற்றுச்சலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவனுக்கு வயிறு எரியுது, நீ நல்லா இருக்கிற, நீ வீடு கட்டுற, சாதாரண வேலைக்கு தான் போகுது, வீடு கட்டிச்சு பத்தியா. புரியுதா உங்களுக்கு உங்க மேல அட்டாக் எப்படி வருதுன்னு, உத்தரம் எப்படி உங்களுக்கு மேல வருது பாத்தீங்களா உங்களுக்கு. why இல்ல क्वेश्चन நம்மளுக்கு வந்துரு, ஏன் ஆண்டவரே
நம்ம கொட்டா வீட்டில் இருக்கிறீங்க, எவனுக்கும் பிரச்சனையே இல்லை. நம்ம வீடு கட்டின உடனே, கார் வாங்கின உடனே, பைக் வாங்கின உடனே, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்லா வருது, உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து காலேஜ் போன உடனே, இப்போ ஐயோ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கல்யாணம் பற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆக மொத்தத்தில் உங்கள் மேலே ஒரு தாக்குதல் எப்பொழுதுமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செல்வாக்கு பெருகுனா தாக்குதல் பெருகுது. உண்மையா இல்லையா? பேதுரு வாழ்க்கையில் செல்வாக்கு பெருகிடுச்சுங்க. நிறைய யூதர்கள் ஒரே மெசேஜில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். முட்டவன் எழுந்து நடக்கிறான், அற்புதங்கள் நடக்கிறது. உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? பேதுருவை அட்டாக் பண்றான். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபலமா இருக்கிறீங்களோ அவளுக்கு அளவு தாக்குதல் உங்கள் மீது அதிகரிக்கும். ஆனாலும் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். எல்லா நாளுமே ரொம்ப பிரகாசமான சூரியனை பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்காதுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சில பிரச்சனைகள் வழியாக நம்மளை அனுமதிக்கிறார். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரோது ராஜானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவன் சும்மா ஒரு சின்ன ஊருக்கு தாங்க ராஜா, பிசாசு. ஆனா ஏன் ஆண்டவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், சமாதான பிரபு. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க. பிசாசு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான் பேதுருவை கொலை செய்வதற்கு. இப்போ உதாரணத்துக்கு பேதுரு சாதாரணமான இல்லைங்க. இயேசுவை கைது பண்ண வரும் பொழுது டக்குன்னு கத்தி எடுத்து பட்டுன்னு போட்டான். பேதுரு தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனா பேதுரு பயங்கர ஷார்ப்பு. தகாலே பிரச்சனை வரும் பொழுதுதான் பேதுருவை நீங்க பாப்பீங்க. அந்நிய பாஷை வருதா, கெட்ட பாஷை வருதான்னு, கத்தி வருதா, அன்பு வருதா. சில நேரங்களில் டிராபிக்ல போகும்போது ஏதாவது பிரச்சனை மொத்தம் இடிச்சிட்டு ஏதாவது பண்ணி விட்டானா அப்பதான் பரிசுத்த ஆவியா நிறைந்திருக்கிறாரா, அசுத்த ஆவி உள்ள நிறைந்திருக்கிறாரு உங்க வாய் பேசும். பேதுருக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுங்க. அதனாலதான் ஏறாது கொஞ்சம் பயம். பயங்கரமான பாதுகாப்பு பேதுருவுக்கு. பேதுரு தான் காரணமில்லாத ஒரு காரணத்திற்காக அவன் மரிக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. சில நேரத்தில் தேவையில்லாம சில விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டு இருப்போம். யாராவது ஒருத்தன் நம்மளை குறித்து யாரோ ஒருத்தங்கிட்ட கெட்டதா சொல்லிக்கிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? உங்களை டிஸ்கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்க வாழ்நாளெல்லாம் நீங்க போராடினே இருக்கிற இல்ல, அப்படி நான் இல்லை, அப்படி நான் இல்லை, அப்படி நான் இல்லை. ஆனா நம்மளை யார் ஒருத்தர் என்ன பண்ணினே இருக்கிறான்? ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தர் காதை கடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். போய் சில நேரத்தில் மனைவி இடத்துல போய் சிலர் சொல்லுவாங்க கணவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கணவர் இடத்துல உன் மனைவி போய் சில நம்ம வாய் திறந்து மனைவியை பிரித்து பேசும்போது, கணவரை குறித்து பேசும்போது தப்பா தான் பேசுவோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வேல்யூ நம்ம லைஃப்ல என்ன பண்றாங்க, கான்ஸ்டன்டா குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உன் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு கணவன் மனைவி சமாதானமா இருந்தா பிடிக்காது. பாத்துருக்கீங்களா? கணவனும் மனைவியும் சமாதானமா இருந்தா பிடிக்காது. பிள்ளைகளும் தாய் தகப்பனும் சமாதானமா இருந்தா பிடிக்காது நிறைய பேருக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிடிக்காதுங்க. எங்க குடும்பமா சந்தோஷமா நீங்க போங்க, பிடிக்காது உங்களை. கான்ஸ்டன்டா ஒரு காரியம் உங்களை டிஸ்கிரெடிட் பண்ணிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? உங்க மேல இருக்கிற வேல்யூ, உங்க மேல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். ஆங்கிலேயன் எப்படி இந்தியாவை ஆண்டானா, இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஆண்டானா, பிரித்து டிவைட் அண்ட் ரூலாம், பிரிச்சு ஆளுக பண்ணுவானா. இவனை உங்களுக்கு அப்பதான் கரெக்டா இருப்பான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருந்தா என்ன பண்ணுவாங்க, அடங்குவாங்க. ரெண்டு பேரும் இவன் பேச்ச கேட்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டான். யாருக்கு பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனை. அதனால தான் பிரிவினையின் ஆவி குடும்பத்தில் ஏன் கிரியை செய்தனா,
நீங்க ஒன்னாயிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? பலவானா மாறிடுவீங்க. ஒருவன் 1000 2 பேர் எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 10000 பேரையும் துரத்துவார்கள். That's the powerங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி. அதனால தான் பிசாசு உங்க விரோதமா பிரச்சனை பண்ணுவான். ஆனா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கர்த்தர் வழி நடத்துவாங்க. பேதுரு நல்லா தூங்குறாங்க. ஏன் தெரியுமா பேதுரு அவ்வளவு பிரச்சனை நடுவில் தூங்க முடிஞ்சது? ஏன்னா புயல் காற்றின் நடுவில் ஒருத்தர் தூங்கினாருங்க. இயேசு கிறிஸ்து தூங்கினார். பேதுரு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான் தெரியுமா? தூங்குறதுக்கு பிரச்சனையின் நடுவில் சமாதானத்தை காத்துக்கொள்ள யார்கிட்ட கத்து தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்கிட்டாங்க. He learned from Jesus. உமக்கு கவலை இல்லையா? இல்ல போய் எழுப்புறாங்க எல்லாரும். அந்த இயேசு கிட்ட தான் பேதுரு கத்துக்கிறான். பிரச்சனை நடுவில் கூட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஆனா இந்த நேரத்தில் தாங்க பயங்கரமான ஒருத்தனுடைய ஜீவன் போயிருக்கிறது. ஆனா பிரச்சனையின் நடுவிலே இளைப்பாறவும் சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் நமக்கு தெரியணும். நம்முடைய எதிர்த்தாக்கு என்ன தெரியுமாங்க? பிசாசுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நம்ம சுத்திலும் சமாதானத்தை காத்துக்கொள்கிறது தாங்க. ஆமே, சமாதானத்தை காத்துக்கொள்கிறது தாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் நமக்காக காரியத்தை செய்ய போகிறார். ராமே சொல்லுங்களேன். அதனால சபிக்கவோ எதிர்க்கவோ பழி வாங்கவோ தீய வார்த்தைகளை பேசவோ செய்யாதீங்க. சமாதானமா இருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God will take care of it. ஆமென். சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்கள் இழந்த சமாதானத்தை மீண்டும் என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறேன். சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க தூங்கும் போது தாங்க ஆண்டவர் சிறப்பான காரியங்கள்லாம் செய்வாரு. ஆதாம் தூங்கும் போது தாங்க ஆண்டவர் விழா எலும்பை எடுத்து என்ன பண்ணாரு? ஒரு துணையை உண்டாக்கினாரு. ஆபிரகாம் தூங்கும் போது தாங்க ஆண்டவர் உடன்படிக்கை செய்து முடித்தார். ஆமென். சில காரியங்களை ஆண்டவர் உங்களிலிருந்து எடுத்துருவாரு, தேவையில்லாத காரியங்களை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்காக முழித்துக் கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சார்பில் செய்கிறார். ஆமென். நீங்கள் தூங்க போகலாம். ஆமென். நிம்மதியா தூங்குங்க, சமாதானமா தூங்குங்க. நீங்க தூங்கும் போதே கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களுக்காக உங்க சார்பில் செய்து முடித்து விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பேதுருவால நம்ப முடியலங்க. ஒருவேளை பேதுரு ஒரு விசுவாசத்துல ஒரு ஹீரோவா இருந்திருப்பான் அப்படி நான் நினைச்சேன். இல்லைங்க, பேதுருவால இது உண்மையான கூட என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. சரி, ஒருவேளை அந்த தொர்க்காலுக்கு விசுவாசம் இருந்திருக்கும் நினைச்சேன். அவளாலேயே நம்ப முடியல. அதனால தான் அவன் கதவை திறக்கல. ஆண்டவர் முதலாவது உங்களை ஒரு பிரச்சனை வழியா உங்களை அனுமதித்தால் ஆண்டவரே உங்களை அந்த பிரச்சனை வெளியில கொண்டு வருவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமாதானத்தை காத்துக்கொள்ள யார்கிட்ட பேதுரு கத்துக்கிட்டான் தெரியுமா? இயேசு கிட்ட தான் கத்துக்கிட்டான். ஆமென். யார்கிட்ட கத்துக்கிறோன்னு நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம பிள்ளைங்க அப்படிதான் பார்த்து நம்மளை போல தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்க பண்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படா இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஏன் தெரியுமா அப்படி நடந்துக்கிறாங்க? நம்ம அப்படி நடந்து காட்டுறோம். ஏன் அப்படி கத்துறாங்க? பைத்தியகாரத்தனமான்னு நினைக்கிறோம். ஏன் பிள்ளைங்க பைத்தியகாரத்தனமா கத்துறாங்க நினைக்கிறோம். ஏன் தெரியுமா கத்துறாங்க? நம்மள பார்த்து கத்துறாங்க. இயேசுவை பார்த்து பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சமாதானம். யாரை பார்த்து கத்துக்கிறான் பேதுரு? இயேசுவை பார்த்து கத்துக்கிறான். அதனால எத்தனை பேர் இருந்தாலும் காலையில சாவு உனக்கு நிச்சயமா இருந்தாலும் பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, தூங்குறதுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சில நேரத்தில் நம்முடைய மனது நமக்கு விக்கிரகமா மாறிடும். நிறைய கவனிங்க, நம்முடைய மனது எப்படி ஆயிடும்? நமக்கு நம்முடைய விக்கிரகமா மாறிடும். நம்மள தூங்க முடியாது. நம்ம மனது சொல்ல எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து வெளியில வந்துடலாம், எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சிடலாம், எப்படியாவது நம்ம இதுல இருந்து இது விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டாந்துடணும். நம்ம மனசு நம்மளை தூங்கவே விடாதுங்க. அந்த மனது இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விக்கிரகங்க. அதனாலதான் தூங்கல. என்னைக்கு நம்ம மனசு நம்மளை விட பெருசாயிடுதோ, என்னைக்கு நம்முடைய மனசு நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்துறோம்னு சொல்லுதோ, அன்னைக்கே நம்ம மனசு நமக்கு என்னவாயிடுச்சு? விக்கிரகமாயிடுச்சு. உங்க இன்டெலிஜென்ஸே உங்களுக்கு ஐடாலட்ரியா மாறிடுச்சு. அதனாலதான் தூங்க முடியல. ஏன்னா மனசோட தூங்க விட மாட்டேங்குது. நானே எப்படியாவது வெளியில தப்பிக்கணும், அப்ப என் மனசு நமக்குள்ள குழம்பி சுத்தி. ஆமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்க கட்டுகள்லாம் தானே என்ன பண்ணும்? விடும். இயேசுவின் நாமத்தினால தூங்கும் பொழுதே விடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திடீரென்று எங்க இருந்து தெரியலங்க, ஒரு தேவ தூதன் உள்ள வரான் பாருங்க. அந்த தேவ தூதன் கதவெல்லாம் உடைக்கவே இல்லைங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கும் பொழுது, ஆண்டவர் நீ நம்பி சமாதானத்தை நீ காத்து கொண்டு போது ஆண்டவர் உன்னை விடுவிப்பாரு. உன் சத்துருக்களினுடைய கண்களுக்கு கூட அவர் உன்னை விடுவிக்கிறது தெரியாது. சத்துருக்களின் கண்களுக்கு கர்த்தர் உன்னை மறைப்பார். ஓ glory to God. ஆமென். அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனா அவன் பார்க்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ தூதன் உள்ள வந்ததே அவனுக்கு தெரியல. ஏன் பேதுருவாலே நம்ப முடியல, தூதன் தான் உள்ள வந்திருக்கிறான். சத்தம் இல்ல, சச்சரவு இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, எதையுமே பண்ணலங்க. ஒரு இடத்துல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது எழுதுறான், சீசர் வீட்டார் ரட்சிக்கப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு வாழ்த்துதல்கள். சீசர்னா தமிழ்னா ராயர் வீட்டிலிருந்து உனக்கு வாழ்த்துதல். ஆண்டு சில அற்புதங்கள்லாம் பண்ணும் போது சிறைச்சாலை உள்ள இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க? முதலாவது காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப அதிரடியெல்லாம் அற்புதம் பண்ண மாட்டார், ரொம்ப அப்படியே காமனா பண்ணிடுவார். அற்புதம்னு யாருக்குமே தெரியாது, சாதாரணமா அற்புதம் நடந்துருங்க. நம்முடைய ஹியூமன் டைமென்ஷன்ஸ்லயே ஆண்டவர் சில மிராக்கிள் பண்ணுவார். நம்ம நினைப்போம் ஆண்டவர் அதிரடியா பண்ணி அப்படியே என்ன தூக்கி காட்டுவாரு, என் சத்ருலாம் அப்படியே விழுந்து போவோம், வைக்கப்பட்டு. அப்படியே இல்லைங்க, ஆண்டவனை சைலண்டாவே நாக் அவுட் பண்ணுவாரு. கவலைப்படாதீங்க. உன் சத்ரு கண்களுக்கே உன் கையில இருக்குது, உன் கையில இருக்கு விழுந்தது உனக்கே தெரியலையே, உன் சத்ருவுக்கு எப்படி தெரியும்? ஆனா ஆண்டவர் உன்னை ஏற்கனவே விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இதை நீ விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டு சமாதானத்தில் நீ நித்திரை பண்ணு. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை கடைசி பரியந்த கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. பீட்டரு எவ்வளவு காமா இருந்தான் தெரியுமாங்க? அவனை எழுப்ப வேண்டியதா இருந்ததுங்க, தட்டி. அவ்வளவு சமாதானங்க, தட்டி தட்டி எழுப்புறாங்க அவனை. பேதுரு அவன் எழுப்புறான், என்னடா யாரா நம்மள டிஸ்டர்ப் பண்றா, எங்க தூங்குறான்னு கூட பீட்டருக்கு தெரியலங்க. உள்ள ஆவியில அவ்வளோ சமாதானம், ஆவியில கலக்கத்தோட நிறைய பேர் நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு சமாதானம், சமாதானம். எனக்குமே சிஸ்டர் ஷாலோம் சொல்லுவாங்க, நீங்க சொல்லல. ஷாலோம் சொன்னாங்களா? நான் கேட்கலையா? ஷாலோம், எருஷலேம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எருஷலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னா சமாதானத்தின் வாழ்வை காண்பாய். ஆமென். எருசலேம் என்றால் எருசலேம், ஷாலோம், சமாதானத்தை காண்பாய். ஆமென். உன்னை சுத்தி வெளியில வெட்டின்னு குத்திக்கிட்டு இருப்பான், ஆனா உள்ள நீ சமாதானமா படுத்துட்டு கிடப்ப. உன்னை ஒண்ணு செய்வேன், தூதன் வந்து உன்னை தட்டி எழுப்பி எழுந்துடுறா. டே எவ்வளவு சமாதானம்டா உனக்கு, எவ்வளவு சமாதானம்டா.
பிசாசுக்கு எரிச்சல், உங்க சத்துருவுக்கு எரிச்சல் என்ன தெரியுமாங்க? நீங்க நல்லா தூங்குறீங்க பாருங்க, அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உங்கள் ஒருவருக்கும் தேவன் ஒரு தேவ தூதனை இன்று வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். God has an angel for each one of you. ஹல்லேலூயா, ஆமென். அதனால பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு போவாருங்க, வழி நடத்துவாருங்க. உங்களை எதிர்க்க நடுவில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்க மீது பழி சுமத்துறவர்கள் மீது கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. ஆமென். உங்களை புறங்கூறுகளை நடுவில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாருங்களே. உங்களை கைவிட்டவர்கள் நடுவிலே கர்த்தர், நான் உன்னை கைவிடவில்லை, உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை நடத்தி செல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு பாதுகாப்பான இடம் வர வரைக்கும் தூதன் அவனை விடவே இல்லை. கேர்ஃபுல்லா கொண்டாந்து சேஃபா விட்டுட்டு தான் தூதன் என்ன பண்ணிட்டான்? காணாம போயிட்டான். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்புகிறார். God is sending you. ஒரு ஏஞ்சல் போதுங்க, உங்களுக்கு ஒருத்தர் போதுங்க. அந்த ஒரு தேவ தூதனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா சில கதவுகளை நீங்கள் திறக்க வேண்டும். ஆமென். சில கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஆனா கடைசி கதவை யார் திறக்க வேண்டியதா இருந்தது? பேதுரு. இதுவரைக்கும் பேதுரு தட்டவே இல்லைங்க, கதவு திறந்துச்சு. கடைசி கதவை மாத்திரம் பேதுரு போய் தட்ட வேண்டியதாயிடுச்சு. எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு திறக்க மாட்டாரு. நிறைய திறந்து விடுவார். 99 வாசல திறந்து விடுவாரு. கடைசி வாசலை எட்டி உதைச்சு உள்ள போக வேண்டியது உன் வேலை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் திறப்பார் நினைக்காத. முக்காவாசி கர்த்தர் திறப்பாரு. 99% கர்த்தர் திறப்பாரு. ஆனா ஒரு வாசலை நீ போய் தட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் உன் விசுவாசத்தின் பரீட்சையின் ஜெயமாக இருக்கும். ஆமென். உன் சமாதானத்தை உன் இருதயத்தில் திறந்து கொடு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சமாதானமா இருக்க போறேன்ற ஒரு கதவு தாங்க, அதை திறந்து விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சந்தோஷமா நான் இருக்க போறேன் என்பதே ஒரு கதவு தான், அதை திறந்து விடுங்க. சில நேரத்தில் நம்பவே முடியாதுங்க, கர்த்தர் வாசலை திறந்தாருன்னு சொல்லி. ஆனா வாசலை திறக்கிறார். ஆமென். சகரியாவால நம்பவே முடியலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, தூதன் வந்து சொல்லலாம் பாருங்க. சகரியாட்ட ஒரு யாரு சொல்றான், எப்பா உன் ஜெபம் என்ன பண்ணப்பட்டுச்சு? கேட்கப்பட்டது. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. சில நேரத்தில் ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் அளிப்பார், ஆனா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. நிறைய நேரங்கள் ஆண்டவர் பதில் அளித்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ப முடியாமல் போய்விட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நீ கேட்டதை கொடுத்துட்டாரு, முன்னால விசுவாசிக்க முடியல, அதனால என்ன பண்ணிடுவோம்? வாய கொஞ்ச நாளைக்கு வாய்க்கு திறக்க மாட்டோம். உள்ள நல்லா பேசிக்கிட்டே போனாரு சகரியா, வெளில வரும்போது ஊமையா வராருங்க. Be prepared for answered prayers. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஜெபம் பதிலளிக்கப்பட்ட பிறகு நமக்கு பயம் வந்துருங்க. ஐயோ, உண்மையாவே ஆண்டவர் பதில் அளிச்சிட்டாரே, எப்படா இதை நம்ம கையாள போறோம்? ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கதவுகள் தானாய் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை.
உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்கள் மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மையடையணும். ஓ பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நீங்க பாடிக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக ஒரு தேவ தூதனை உங்களோடு கூட அனுப்புகிறார். இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க தனிமையா போல. The angel of the Lord is with you. The Lord of hosts is going to accompany you. ஓ சேனைகளின் கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை உங்கள் சார்பிலே உங்களோடு கூட அனுப்புகிறாருங்க. அன்னைக்கு பேதுருவின் சிறைச்சாலையில ஒரு தேவ தூதன் தேவைப்பட்டதுன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேவ தூதன் அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. God is sending you an angel with the good news. உள்ள நற்செய்தியை கொண்ட சுமக்கிற ஒரு தேவ தூதன், உன்னை விடுவிக்க போகிற ஒரு தேவ தூதனை, உன் சங்கிலிகளை உடைக்க பண்ண போகிற ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உன்னை கிருபையாய் நடத்த போகிற இந்த மாதம் அப்படிதான் இருக்கும். ஒரு ஏஞ்சல் உன்னை நடத்துவான். மரியாள் இடத்துல கூட ஒரு தேவ தூதன் தான் வந்து சொன்னா, மரியாளே நீ பயப்படாதே, மரியாளே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, பயப்படாத பயப்படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலமும், ஓ அவரே உனக்கு தாபரமாகவும், அவரே அரணான கோட்டனையுமாக, ஓ அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக கண்மலையான கிறிஸ்துவாக இருக்கிறபடியினால நீ அசைக்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். உனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். உனக்காக கர்த்தர் உன் சார்பிலே உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் ஓ ஒரு தூதனை அனுப்புகிறார். பட்டயம் ஏந்தின தூதன் உனக்காக இருக்கிறான். நீ பட்டயத்தை நீ எடுக்க வேணாம். கர்த்தர் உனக்காக பட்டயம் ஏந்தின தூதனை உன் சார்பிலே உனக்காக அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி பலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான் அல்லவா? கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். தைரியமா போங்க, பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.